இப்போ வரைக்கும் ஐயாவுக்கு வந்து பாஜகவோட போகணுங்கிற விருப்பம் இல்ல போல இருக்கே சார். நயினார் நாகேந்திரன் என்பவர் பாஜக தலைவர். ஆமா. அவர் சொல்றாரு 1967 அண்ணா தலைமையில் ராஜாஜி ஒரு பக்கமும் மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு பக்கமும் சேரவில்லையா, காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று. அதுபோல திமுக வீழ்த்த வேண்டும் என்று சேருவோம் சொல்லி இவர் வலதுசாரி பாஜகவினுடைய தலைவராக இருந்துகிட்ட எங்களுடன் உடன்பாடா இல்லாதவர்களும் கூட அதிமுக தலைமை இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரலாம் என்பதற்கான அறிகுறியை தெரிவிக்கிறார். இபிஎஸ் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் தலைமை ஏற்கிறது என்று தமிழ்நாட்டில் உள்துறை அமைச்சரே வந்து சொன்ன பிறகு ஊடகத்தில் அதில் என்ன மாற்று கருத்தை இருக்க முடியாது. அதனால அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் சொல்லப்படும் அளவுக்கு வாக்கு வங்கி உள்ளவர்கள், நிரூபிக்கப்படாவிட்டாலும் வாக்கு வங்கி இருக்கிறது என்று அறியப்பட்டவர்கள் வரலாம். பாஜக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு யாருக்கும் பெருசா மதிப்பீடு செய்ய முடியாது. சார், அது வந்து மக்களவை தேர்தல், புரியுதுங்களா? ஒரு 6% மக்களவை தேர்தலில் உள்ள பாஜக கிடைத்த வாக்குகள் நீங்க சொல்லக்கூடிய மதிப்பீடு அப்படியே ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும்னு சொன்னா புரியவே இல்லை உங்களுக்கு. யதார்த்தமான வாக்காளர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களை பற்றின அர்த்தமாயிரும். அதனால பாஜக இருப்பது என்பது பாமகவுக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியோட குறைவுதான். பாமகவுக்கு ஒரு 6% இருக்கு சார். சரி, நிரூபிக்கப்படாமல் ஒரு வாக்கு வங்கி வருது, அவருடைய வாக்கு வங்கி 10 தாண்டின்னு எல்லோரும் ஒப்புக்கொள்றாங்க. பாஜக சொல்றாங்க வெற்றி கழகத்திற்கு, விஜய் தலைமையிலான வெற்றி கழகத்திற்கு 12 விழுக்காடு 13 விழுக்காடு என்று திமுகவே சர்வே எடுத்தது என்றெல்லாம் ஊடகத்தில் வந்துச்சு, புரியுதுங்களா? அப்போ இப்படி அதிமுகவுடன் விஜய் கட்சியான வெற்றி கழகம் வந்தாலும் சரி, ராம்தாஸ் கட்சியான பாமக வந்தாலும் சரி, அவரெல்லாம் வாக்கு வங்கி உள்ளவங்கன்னு அர்த்தம். அதுல ரொம்ப குறைவா உள்ளவங்களையும் சமமாகவோ உயர்த்தியோ அவங்க பெரிய கட்சி அகில இந்திய ரீதியிலோ தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலை பற்றி பேசும்போது பேசலாம் சார். அதாவது நான் இப்படி கேட்கிறேன் சார், அதாவது பாமகவும் விஜயும் அதிமுக கூட்டணிக்கு வந்துருச்சுன்னா பாஜக எடப்பாடி கழட்டி விட்டுருவாரோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுது. கழட்டி விடுவாரா? பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு நிர்பந்தங்களுக்காக அவர்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லி போட்டு அவர்களுக்கு உரிய இடம் என்பது உங்க உயரத்துக்கு தகுந்தாற் போல கொடுப்பாரு எடப்பாடி என்பதும் பேசப்படுது.